வணக்கம். டிசம்பர் 24ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ISRO இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒரு புது சாதனையை படைச்சிருக்கிறாங்க. வெற்றிகரமாக ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சாதனை, எதன் அடிப்படையில்னு பார்க்கும்போது அந்த சேட்டலைட்டுடைய வெயிட் அடிப்படையில் 6100 கிலோகிராம் எடை கொண்ட அந்த செயற்கைக்கோளை அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க வெற்றிகரமாக. இதற்கு முன்னாடி சாதனை 4400 கிலோகிராம் கொண்ட செயற்கைக்கோளை தான் இவங்க கொண்டு சென்றிருக்காங்க. இப்போ 6100 கிலோகிராம். இது ஒரு கமர்ஷியல் மிஷன். US நிறுவனமான AST ஸ்பேஸ் மொபைலுடைய சேட்டலைட்டை தான் வெற்றிகரமாக இஸ்ரோ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாளைக்கு டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்மஸை முன்னிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விடுமுறை. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஐடி ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. USA அவங்களுடைய H1B விசாவுடைய சிஸ்டத்தை மாற்றுறாங்க. முன்னவே எதிர்பார்த்த ஒன்று தாங்க. நம்ம இந்த செய்தியாகவும் பார்த்துருந்தோம். அதாவது யாருக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். H1B விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பது. யாருக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோங்க. அதை இப்போ அவங்க அமல்படுத்த இருக்கிறாங்க USA. இதற்கு முன்னாடியே அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. புதிதாக H1B விசா அப்ளை பண்ணும்போது ஒன் டைம் ஃபீஸாக $1,00,000 கட்டணும் அப்படின்றத அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த H1B விசாவுடைய ப்ராசஸிங் சிஸ்டத்தையும் அவங்க மாற்றுறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல் இருந்து. ஆண்டிற்கு அவங்க 85,000 விசாஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. USA H1B விசாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஐடிசி தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. NDTV ப்ராஃபிட்டுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சிகரெட்டுடைய MRP மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸை அவங்க உயர்த்தலன்னு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதனால் ட்ரேடர்ஸ் ப்ரைஸை உயர்த்த முடியாதுன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஐடிசி. அதானி போர்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க முன்னவே அறிவித்தது தான் ஆஸ்திரேலியாவில் NQXT நார்த் குயின்ஸ்லாண்ட் எக்ஸ்போர்ட் டெர்மினல் வாங்க இருப்பதாக. அந்த அக்விசிஷன் இப்போ முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதனால் அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் 2026 கைடன்ஸை உயர்த்தி இருக்கிறாங்க. எபிட் அவங்க புதிதாக கொடுத்துருக்கிறது. இது நிதியாண்டு 2026 $23,350 $23,350 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கார்கோ வால்யூமுடைய கைடன்ஸ் நிதியாண்டு 2026 உயர்த்தி இருக்கிறாங்க. 545 முதல் 555 MMT இடையே இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 2030க்குள்ளார 1 பில்லியன் டன் கார்கோ வால்யூமை எட்ட வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த அக்விசிஷன் அதற்கு உதவும்னு சொல்லியிருக்கிறாங்க அதானி போர்ட்ஸ். ஜெய்காப் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியானது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. கம்பெனியுடைய சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்கன்ற செய்தி வெளியானது. அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஆமாம், டிசம்பர் 19ஆம் தேதி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சோதனையை நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் கம்பெனியுடைய சொத்துக்களை முடக்கல. கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனம் தான் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்களுடைய சில சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்க. குறிப்பாக டிமேட் அக்கௌண்ட்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸை அவங்க முடக்கி இருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 100 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாமல் 2 டைரக்டர்ஸுடைய வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டு 1.74 கோடி ரூபாய்க்கான கேஷ் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த சோதனையினால கம்பெனிக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குன்றது இன்னும் தெரியல. அது அந்த சோதனை முடிவுக்கு வந்ததற்கு பிறகுதான் தெரியும். அந்த இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு அதற்கு பிறகுதான் தெரிய வரும்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க ஜெய்காப். கெயில் நிறுவனம் தரப்புல அப்டேட் இருக்கு. சத்தீஸ்கர் அரசுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. கேஸ் பேஸ்ட் ஃபர்டிலைசர் ப்ராஜெக்ட்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. கெயில் அதற்கான ஸ்டடீஸை துவங்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. மாண்டி கார்லோ ஃபேஷன்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. அவங்களுக்கு 147 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. பேரில் ஃபேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்பேரல் பிஸ்னஸாக இருக்குன்னு நினச்சிங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைத்த கான்ட்ராக்ட் சோலார் ப்ராஜெக்ட் சம்பந்தமான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. மத்திய பிரதேஷ் உர்ஜா விகாஸ் நிகம் கிட்ட இருந்து. மறுபடியும் நான் செக் பண்ண அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் இவங்க கொடுத்துருக்காங்களா கான்ட்ராக்ட், இல்லை இவங்களுக்கு கிடைச்சிருக்கானா நான் 2 முறை படித்து பார்த்தது எனக்கு புரிஞ்சது இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஸோ அப்பேரல் பிஸ்னஸில் இருக்கிறாங்க மெயினாக. ஸோ அவங்க சோலார் பவர் பிளான்ட்லையும் அவங்க பிஸ்னஸ் வைத்திருக்கிறாங்கன்றதான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ 147 கோடி ரூபாய்க்கான சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்கான கான்ட்ராக்ட் மத்திய பிரதேஷ் உர்ஜா விகாஸ் நிகம் கிட்டேருந்து கிடச்சிருக்கு மாண்டி கார்லோ ஃபேஷன்ஸ்க்கு. என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு சைபர் அட்டாக் நடந்திருக்கு. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தனிமைப்படுத்தி இப்போ விசாரணை நடத்தி வருவதாக சொல்லியிருக்கிறாங்க என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ். காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு தேர்ட் பார்ட்டி
ப்ராசஸிங் பிளான்ட் மற்றும் வேர்ஹவுஸில் அக்டோபர் மாதத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஆலை அது. ஸோ அங்கே இப்போ அவங்க இன்சூரன்ஸ் கிளைமை போட்டிருக்கிறாங்க. அதற்கான இன்சூரன்ஸ் கிளைமை போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 345 கோடி ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் கிளைமை போட்டிருப்பதாக தகவல் கொடுத்திருக்கிறாங்க காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா. ஸோ இப்போ தான் அவங்க தாக்கல் செய்திருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு UAE நிறுவனம் வந்து சுவிட்சர்லாந்து நிறுவனமான பயோ ஈக்யூவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பயோ ஈக்யூடைய ஒரு ப்ராடக்ட் வந்து US மார்க்கெட்டில் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஒப்பந்தம். அந்த ப்ராடக்ட் என்னன்றது எனக்கு தெரியலிங்க. வாஸ்குலர் எண்டோத்தியல் growth ஃபேக்டர் இன்ஹிபிட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேன்சர் வராமல் தடுப்பதற்கான ஒரு விஷயமா இருக்கலாம்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைத்தது. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை US மார்க்கெட்டில் அவங்க கொண்டு வராங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். இதற்கான ஒப்பந்தத்தில் தான் அந்த சுவிட்சர்லாந்து நிறுவனத்துடன் அவங்க கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எம்கியூஆர் ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்கு. குஜராத் ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. வெற்றிகரமாக முடிவுக்கு வந்திருக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எம்கியூஆர் ஃபார்மா. ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் கடந்த 2 நாட்களில் நம்ம செய்தியில் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு புதிதாக கான்ட்ராக்ட்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்ததற்கு. சுரானா டெலிகாம் அண்ட் பவர் ஒரு பென்னி ஸ்டாக்னு நினைக்கிறாங்க. இன்ட்ராடேல கலக்கி இருக்கிறாங்க. 15% அதிகரிச்சிருக்கு. கம்பெனிக்கு சோலார் பவர் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. 175 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் மத்திய பிரதேஷ்ல இருந்து. பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸில் கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் என்டிட்டி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. மணி கண்ட்ரோல் உறுதி செய்திருக்கிறாங்க. ஆமாம், சுமேத் டூல்ஸ் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 5.8 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 6.5% ஸ்டேக் 897 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. யாரெல்லாம் பையர்ஸாக இருக்கிறாங்கன்னா SBI மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 5.12 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 5.8%, 788 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. பிளாக் ராக் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்கியிருக்கிறாங்க. 70.5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.8% ஸ்டேக் 108 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டிவி டுடே நெட்வொர்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், ப்ரொமோட்டர் என்டிட்டியான லிவிங் மீடியா இந்தியா ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 4.5 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அது 0.75% ஸ்டேக் 6 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. HDFC மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க டிவி டுடே நெட்வொர்க் உடைய ஷேர்ஸ் 4.76 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அது 0.8% ஸ்டேக் 6.4 கோடி ரூபாய்க்கு அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க. ரயில்வே துறையுடைய பட்ஜெட் இந்த முறை 2.76 ட்ரில்லியன் ரூபாய் இருக்கலாம்னு மின் பத்திரிகையில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2027 நிதியாண்டிற்கானது பிப்ரவரி மாதத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. ஸோ அதில் 2.76 ட்ரில்லியன் ரூபாய் ரயில்வேக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த ஆண்டு 2.52 ட்ரில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதில் பாதுகாப்புக்கு மட்டும், அதாவது சேஃப்டிக்கு மட்டும் 1.3 ட்ரில்லியன் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிதியாண்டு 2027க்கானது 1.3 ட்ரில்லியன் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மின்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது அது 12% அதிகமாக இருக்கலாம். எந்தெந்த செக்டரில் இந்த சேஃப்டின்னு சொல்லும்போது எந்தெந்த செக்டரில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரிந்தது வந்து கவச், அதுக்கப்புறம் தண்டவாளம் புதுப்பித்தல், அப்புறம் ரோலிங் ஸ்டாக் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மின்ட்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா குறித்து அவெண்டஸ் ஸ்பார்க் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பது, அவங்க மார்க்கெட் ஷேரை இழக்கக்கூடும்ன்ற ஒரு அபாயம் இருக்குது. அதனால் அவங்களுடைய வருவாயில் பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ரெடியூஸ் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1536 ரூபாய். NTPC தற்போது அப்டேட் இருக்குது. கிரேட்டர் நொய்டா உத்தரப்பிரதேஷில் அவங்களுடைய புது கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை அவங்க ஆரம்பிக்க இருக்கிறாங்க. இதோடைய திறன் வந்து ஒரு நாளைக்கு 1 டன் கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யக்கூடிய திறனாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க NTPC. JK டயர் தற்போது அப்டேட் இருக்குது. முன்னவே அவங்க அறிவித்தது தான் கேவெண்டிஷ் இண்டஸ்ட்ரீஸை அவங்களுடன் இணைக்கிறாங்க. அவங்களுடைய நிறுவனம் தான் கேவெண்டிஷ், அதை இணைக்கிறாங்கன்ற செய்தி சொல்லியிருந்தாங்க. அது இப்போ மர்ஜர் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேவெண்டிஷை வந்து அவங்க 2016ஆம் ஆண்டு கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓலா எலக்ட்ரிக் குறித்து CNBC TV 18 கிடைத்த தகவல், கம்பெனியுடைய போர்டு முதலீடுக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய பேட்டரி சப்சிடி நிறுவனத்தில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. இது 3வது டிரான்ச். இதற்கு ஒப்புதல் போர்டு வழங்கி இருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.